ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டுமென்று இல்லாமல் இருக்க இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற எமது குரல் பதிவிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 426 குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமையப்பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், எவ்வ துறைவ துலக உலகத்தோ அவ்வ துறைவதறிவு, எவ்வ துறைவ துலக உலகத்தோ அவ்வ துறைவதறிவு என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும். எங்களுடைய கிராமங்களிலே சொல்லுவார், ஊரோட கூட ஒத்தோடணும் என்று சொல்லி, அதை தான் இது அதே போன்ற இது அமைந்திருக்கின்றது. உலகம் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ அதோடு நாங்களும் அதே போன்று இயங்குவதுதான் சிறந்த அறிவுடைமை, சிறந்த அறிவு ஆகும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் எவ்வ துறைவ துலக உலகத்தோ அவ்வ துறைவது அறிவு என்ற குரலுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும். உயர்ந்தவர்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் நடந்து கொள்கின்றார்களோ, எவ்வாறு அவர்கள் பயணத்தை மேற்கொள்கின்றார்களோ அதே போன்று நாங்களும் அதே போன்று அவர்கள் ஒத்து பயணிப்பது தான் சிறந்த அறிவு, அதுதான் சிறந்த அறிவுடைமை என்பதாக அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் எவ்வ துறைவ துலக உலகத்தோ அவ்வ துறைவது அறிவு என்ற குரலுக்கான ஒரு வித்தியாசமான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானும் அப்படியே வாழ்வதுதான் அறிவு. ஊரோட கூட ஒத்தோட வேண்டும் என்று சொல்வார்கள். ஏற்கனவே சொன்னது போன்றுதான் அதே போன்று இந்த உலகிலே வாழ்கின்றவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு பெரியவர்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டு போகின்றார்கள் அவர்களோடு ஒத்து நாங்களும் அதே போன்று வாழ்வதுதான், அதே போன்று எங்களுடைய பயணத்தை மேற்கொள்வோம், அதே வழியில் நாங்கள் செல்வதுதான் சிறந்த அறிவுடைமை என்பதாக சாலமன் பாப்பனோட உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இன்றைய எவ்வ துறைவ துலக உலகத்தோ அவ்வ துறைவது அறிவு என்ற பொருளுக்கான 3 உரைகளையும் பார்த்தோம். உண்மையிலே நாங்கள் உலகம் எவ்வாறு பயணிக்கின்றதோ உலகத்தோடு ஒத்தவர்களாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தி செல்வதால் சிறந்த அறிவுடைமை என்பதாக இன்றைய குரலுக்கான 3 உரைகளும் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்லவர்களாக வல்லவர்களாக உலகம் போகின்ற, அதாவது எவ்வாறு வழி நடத்தி நேர்மையான வழியிலே செல்கின்றதோ அந்த வழியிலே நாங்களும் சிறந்த அறிவுடையவர்களாக சிந்தித்து செயல்பட்டு எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் என்று கேட்டு, ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த பொருளை சந்திக்கலாம். எவ்வ துறைவது உலகத்தோ அவ்வ துறைவது அறிவு. நன்றி, வணக்கம். அடுத்த பொருளை சந்திக்கலாம்.